சாட்சி 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 சாட்சி. கலிங்கத்து போர்ல அசோகர் எதுக்கு பின் வாங்கினா தெரியுமா? எதுக்குடா? அவர் சட்டையில 2 பட்டன் நடந்து போச்சான், அதனாலதான் பின் வாங்கினாரா. அம்மா, இப்பெல்லாம் நடிகை சரிதா விம் பவுடர் போட்டு தான் குடிக்கிறாங்களா, ஏன் தெரியுமா? ஏன்டா? அவங்க நடிக்கும் போது பாத்திரமாவே மாறிடுறாங்களா. வண்டியை விரட்ட சொன்னது, நாம வாழ்றதுக்கு போறோம், அவங்க சாகிறதுக்கு போறாங்க. நீ கொஞ்சம் மெதுவாவே ஓட்டு. பாத்தியா, நான் சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு.
இருங்க குருவே. ஆஹா உண்படா. Come on. Get up. Get up. Lock him. Sir? Yes? Yes? What can I do? சார், வர வர நாட்டுல போலீஸ கண்டா பயமே இல்லாம போச்சு சார். இருக்கட்டும். என்ன போலீஸ் கண்டா பயம் இல்லையா? அதனால பொறுக்கி பசங்க ஜாஸ்தி ஆயிட்டே போறாங்க சார். அவங்க யாரு கட்ட பொறுக்கி எடுத்து போறேன்? சார், என்ன மாதிரி அழகான பொண்ணுங்க வீட்டை விட்டு ரோட்ல வரவே முடியல சார். பிளாட்ஃபார்ம்ல நடக்க முடியாதமா? ஏன் சார், உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாதா சார்? அது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சேன். கரெக்ட். யோ, உனக்கு ஒண்ணுமே இல்லங்கிறது உங்களுக்கு எப்படியா தெரிஞ்சது? ஐ அம் ஆல்வேஸ் ஓபன் சார். மூடியா. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஒன்னா ரெண்டா சார் எடுத்து சொல்றதுக்கு இது ஒரு வருஷமா நடக்குது சார். என்ன ஒரு வருஷத்துல இத்தனை கேஸா? பாருங்க சார். அவனுக்கு இல்லங்கறத அப்பப்ப ப்ரூவ் பண்றான். கரெக்ட் சார். நீங்க சொல்லுங்க. நான் என்ன சார் சொல்றது, நீ சொல்லிடி. நாங்க காலேஜுக்குள்ள போகும்போதும் வரும்போதும் கேட்டுக்கிட்டே ஒருத்தன் நின்னுகிட்டு ஒரு மாதிரியா கண்ணடிச்சுக்கிட்டே இருக்கான் சார். அதுக்கு ஏமா நீ இப்படி அடிக்கிற? இது ஒரு வருஷமா நடக்குது சார். ஏன் சார், இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு நாட்டுல யாருமே இல்லையா சார்? கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு நானே உங்க காலேஜுக்கு வந்து கேட்ல நின்னு கண்ணடிக்க போறீங்களா சார்? பாருங்க சார். அவனை பிடிச்சு என்கொயரி பண்றேன்னு சொல்றேன். உங்களுக்கு அந்த கஷ்டம் கூட வேண்டாம் சார். நாங்களே அவனை பிடிச்சிட்டு வந்திருக்கோம், நீங்க என்கொயரி பண்ணுங்க. தள்ளுங்கடி. இங்க அழகான ஏண்டா அளந்து பார்த்தா என் லத்தி உயரம் கூட இல்ல, உனக்கு விசில் வேறையா? சார், என்னையவே கண்ணடிக்கிறா சார். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். இவர் பெரிய மன்மதன் சார். நான் எங்க அம்மா வயித்துல இருக்கும் போதே எங்க அப்பா எங்க அம்மாவை கண்ணடிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். இது கருவிலே வந்த பழக்கம் சார். இதுக்கு நான் என்ன சார் பண்றது? நான் உங்களே கண்ணடிக்கிறேன் சார். யோ, இவனை பிடிச்சு உள்ள போடியா. சார், போடுறதான் போடுறீங்க. கண்ணடிக்கிறதுக்கு வசதியா ஒரு கிழவி இருக்கு, வா. கிளவியா? இப்ப திருப்தியா? தேங்க்யூ சார். மேடம். அத்தை 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 போடா, என்கிட்ட பேசாதே. ஏன் என் மேல என்ன கோவம்? பின்ன என்னடா, நேத்து காலையில ஸ்டேஷனுக்கு போனவன் ராத்திரி பூரா வீட்டுக்கு வரல, இப்ப வந்து நிக்கிறேன். என்ன பண்ண சொல்ற அத்தை?
2 வருஷமா போலீஸ்ல சிக்காம சுத்திக்கிட்டு இருந்த திருட்டு பசங்களை நேத்து ராத்திரி எவ்வளவு ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? ஆமாண்டா, படிச்ச பேப்பர்ல உன் வீர தீர சாகசத்தை நடு ராத்திரியில சுடுகாட்டுல போய் அலைஞ்சியாமே, அதனால தாண்டா பயந்து செத்துட்டு இருக்கேன். தாயில்லா புள்ளையாச்சே. அக்கா, என் புள்ளிய உன் கண்ணு மாதிரி பாத்துக்கன்னு உங்க அப்பா உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு எஸ்டேட்ல சுத்திட்டு இருக்கான். உனக்கு ஏதாவது ஆயிட்டா அவனுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அத்தை, எங்க தாத்தா இருக்காரு, அதான் உங்க அப்பா, ஒரு மிலிட்டரி ஆபீசர், நாட்டுக்காகவே போராடி உயிரை விட்டுட்டாரு. எங்க அப்பா இருக்காரு, அதான் உங்க தம்பி, பெரிய வேட்டைக்காரர். காட்டு மிருகங்களும் அவரை பார்த்தா நடுங்கி சாகுது. அந்த ரத்தம் தானே எனக்கு இருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும், ஆனா உங்களுக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்லையேப்பா. அத்தை, மனுஷங்கிறவன் புலி அடிச்சும் சாகுறான், பூனை கடிச்சும் சாகுறான். நான் புலி அடிச்சு சாகணும்னு தான் ஆசைப்படுறேன். I want to play with dangers and devils, you know. வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அப்புறம் யாரோட வேணும்னாலும் விளையாடு. வா சாப்பிடு. வாடா. ஜானகி, ஜானகி, என்ன இங்க பாத்தியா, அடிக்கிற பொண்ணு புஸ்தகத்தை எல்லாம் எப்படி போட்டு போயிருக்கா பாத்தியா? இப்படி இருந்தா இவகிட்ட சரஸ்வதி எப்படி வாசம் பண்ணுவோம்? சரஸ்வதி உங்களை போல இல்லன்னா, அவளுக்கு நல்லது கெட்டது தெரியும். ஓஹோ, இப்ப எங்க போயிருக்காவோ? Wrong choice, please. இந்த கலர் நமக்கு சூட் ஆகாது, வேற எடு. வெரி குட், கரெக்ட் சாய்ஸ். டார்க் கிரீன், வயலட். டார்க் கிரீன், வயலட். Hey, mister. Sorry. What do you think? Yes, madam. What do you think? Nothing. ஒண்ணும் இல்ல. என்னமோ green violet னு சொல்லிட்டு இருந்தீங்களே. டார்க் கிரீன், வயலட். வயலட், டார்க் கிரீன். Be careful. ஜாக்கிரதையா இரு. தம்பி, உன்னைத்தான். இல்ல, உங்களைத்தான். அத்தானா? பில் போடுங்க. How much? பில் உங்க வீட்டுக்காரர் பே பண்ணிட்டாருமா? யாரு? வீட்டுக்காரரா? ஆமா, அதுவும் அவர்தான். ஹாய். புருஷன் பொண்டாட்டினா இப்படி இருக்கணும். இங்க பொண்டாட்டி புடவைய பாத்துட்டு இருக்கும்போது புருஷன் அங்க புடவைக்கு பணம் கொடுத்துட்டாரு. நீங்களே இருக்கீங்களே, புடவை என்ன நாய் மாதிரி உழுறீங்க. என்னடி நீ பேசுற பேச்ச பார்த்தா அவனோட போயிடுவ போல இருக்கா? சார், பூ வேணுங்களா? பூ வேணும், ஆனா எனக்கு இல்ல. ஒரு 5 ரூபாய்க்கு பூ கட்டி அதோ வருது ஒரு அழகான பொண்ணு, பஞ்சாபி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க. யாருங்க அந்த அம்மா? அவங்கதான் நம்ம. அம்மா, பூ வாங்கிங்க. எவ்வளவு பணம்? அவர் கொடுத்துட்டாருமா. அவரா? யாரு? அவர்தாம்மா, உங்க வீட்டுக்காரரு. அதோ அங்க இருக்காரு. ஹலோ. இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டு உன் புருஷனை ஒரு பார்வை பார்த்தா அப்படியே சொக்கி போயிடுவாரு. உமா, எங்க வெளியில போனாலும் அம்மாவை துணைக்கு கூட்டின்னு போகணும், தனியா போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? என்ன குழந்தைன்னு நினைச்சிட்டீங்களா? அதனாலதான் சொல்றேன், அம்மாவை துணைக்கு கூட்டின்னு போன்னு. சரிப்பா, நாளை வந்து காலேஜுக்கு போகும்போது அம்மாவை கூட கூட்டிட்டு போறேன். பொண்ணை பெத்துட்டு அவளை கண்டிச்சு வளர்த்தா மட்டும் போறாது, அவ ஸ்பீடா போகும்போது அப்பப்ப பிரேக் போடவும் கத்து கொடுக்கணும். சரிண்ணா. ஏமா, ஏதோ புடவை வாங்கணும், நீ வாங்கிட்டு வந்துட்டியா? என்னடி இது? போன வாரம் தானே 2 பேரும் ஒன்னா கடைக்கு போய் எனக்கு இதே மாதிரி புடவையை வாங்கிட்டு வந்தோம். திருப்பி அதையே போய் வாங்கிட்டு வந்திருக்கியே. அது வந்துமா, அது வந்து என் ஃப்ரெண்ட் இந்த புடவை எனக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாளா, அதான் இதையே இன்னொன்னு வாங்கிட்டு வந்துட்டேம்மா. உமா, இந்த புடவையை கட்டிண்டி நீ காலேஜுக்கு போனா மகாலட்சுமி மாதிரி இருக்கும். அதை விட்டு என்ன மாதிரி? ஏ ஆமா, இத பாருடிபா, நீ சீக்கிரம் உள்ள போய் படி. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா உங்க அப்பா மடிசார கட்டிட்டு காலேஜுக்கு போன்னு சொன்னாலும் சொல்லுவார். எங்க போறேன்? அவங்க பண்ற அட்டகாசத்தை என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? இது வரைக்கும் சாம பேதம்னு இருந்துட்டேன், இனிமே இந்த தண்டத்தாலதான் அவளை அடக்க போறேன்.
நமக்கு ஏன்னா இந்த வம்பு? அவ இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரா, அதுலயும் பணக்காரா. அவ தலையெழுத்து எப்படியோ போகட்டும்னா நாம தான் இந்த ஆட்டை காலி பண்ணிட்டு நாளைக்கு வேற ஆட்டுக்கு போறோமே. ஏப்பா குளிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? ஆமா, பாத்ரூம் 1 மைல் தூரத்துல கட்டி வச்சுக்கங்க, நல்லா இருக்கும். பாருப்பா, ஏது எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருந்தா தான்ப்பா வீட்டுக்கு அழகு. இப்ப என்னடான்னா பெட்ரூம்குள்ளேயே பாத்ரூமை கட்டி வச்சுக்கிறாங்க. அத்தை, நீ அந்த காலத்திலே இரு. என்னத்த லாரி வந்து நிக்குது, என்ன ஏழை விட போறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பக்கத்து புருஷன் காலியா இருந்ததுல சும்மா கடந்தா பாழடைஞ்சு போயிடுமேன்னு வாடகைக்கு விட்டுட்டேன். நல்ல குடும்பம். நல்ல குடும்பமா? அந்த பொண்ணு இந்தாப்பா. ஏன்பா என்னம்மா? இத வீடா? ஆமாம்மா, கோல்ட் இஸ் ஆல்வேஸ் கோல்ட். என்னடா அது திடீர்னு எழுந்திருக்கிற, காப்பி கூட சாப்பிடாம? காசியா, ஒரு முக்கியமான விஷயம். என்னது? வந்திருக்கிறது நல்ல குடும்பமான்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னப்பா பாக்குற? வணக்கங்க. யார் நீ? நான் தாங்க இந்த வீட்டுக்கார பையன். நமஸ்காரம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஓ என்னப்பா அது? கண்ட இடத்துல கண்ட தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க, பீரோல இங்க போட்டிருக்கீங்க, சோஃபா அங்க போட்டிருக்கீங்க, எல்லாத்தையும் எடுத்து உள்ள போடுங்களேன். உமா, நீ கொஞ்சம் பேசாம இரு. பேசக்கூடாது. ஆமா. அவ்வளவுதானே? இந்தாப்பா, அந்த பீரோவை தூக்கி ஜன்னலோர வை. இதெல்லாம் இங்க போய் வைக்கிறீங்களா? எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நல்லாவே இல்லப்பா. நீ இங்க நின்று லொட லொடன்னு கத்தின்னு இருக்காத. உள்ள போய் உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண போய். யாரு அந்த கடமை? கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லாம. இப்ப என்ன பண்றது? அம்மா, அந்த வீட்டுல குரங்குங்க இருக்கிறதுனால இங்க வந்தோம். இங்க பக்கத்து போர்ஷன்ல ஏதாவது குரங்குங்க இருக்கான்னு நல்லா விசாரிச்சியா? என்னமா அது? ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அது ஒண்ணும் இல்லம்மா, பூனையா இருக்கும். அப்படியா? இத பாருமா, இந்த ஆத்து பிள்ளையாண்டா இருக்கானே, ரொம்ப தங்கமானவனா. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம்னு அவன் அத்தையே சொன்னாலே. போக போக தெரியும் ஸ்ரீராமனா கோபி கிருஷ்ணனான்னு. அம்மா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் குளிக்கணும். பாத்ரூம் எங்க இருக்கு? பின்னால இருக்குமா, பாத்து போ. என்னப்பா தேடிக்கிட்டு இருக்கேன்? ஒண்ணுமில்லத்த, பக்கத்து புருஷல சர்றன்னு பீரோ எடுத்தாங்களா, சொர்றன்னு ஒரு பள்ளி என் மேல விழுந்தது. அந்த பள்ளி தான் எங்கன்னு. நேரமாச்சு, வேலைக்கு போல. குளிச்சிட்டு வந்துடுறேன். இப்ப தானடா குளிச்சிட்டு வந்தேன். அத்தை, பள்ளி மேல விழுந்தா குளிக்கணும் ஒரு சாஸ்திரம் இருக்குல்ல, அதான். பக்கத்து போர்ஷன்ல பீரோ எடுத்தா உண்மையில எப்படி பள்ளி விடும்? அத்தை, அந்த பாயிண்ட மட்டும் கேட்க கூடாது. ஆமா.
இவனை கோர்ட்டு கூட்டிட்டு வா. சரி சார். ம். யோ கோர்ட்டுக்கு வா. சார், என்னையா? எப்படி வெளியில வர்றது? ஓ பூட்டி இருக்கா? இத முதல்ல சொல்லக்கூடாது. அறிவு கிட்ட முண்டாம். இரு சாவி எடுத்துட்டு வரேன். ஹலோ. எஸ். என்ன தப்பிச்சு போயிட்டான? தப்பிச்சு வந்துட்டியா? வா. அந்த இன்ஸ்பெக்டர் சாதாரணமானவல்ல. கொஞ்ச நாள் நம்ம இங்க இருந்தா நம்ம எல்லாரையும் தூக்கில ஏத்திடுவான். அப்படியா? வேற ஊருக்கு போயிடலாங்கிறியா? குருவே, நானும் அப்படித்தான் நினைச்சேன். நினைப்படா. கோயம்புத்தூர் போயிடலாங்க. பப்பாட்டி வச்சிருக்கியா? வச்சுக்கலாம் நினைக்கிறேன். மொட்டை கோயம்புத்தூர், அதுவும் நமக்கு ஏத்த இடம்தான். ஐயோ. என்னடா அது, இன்னும் அழைப்பே வரலையே. ஒருவேளை குளிக்காம இருப்பாளோ? நமக்கு தெரியாமலா இருக்காது. ஏன்பா இன்னும் குளிக்க போல? ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் குளிக்காம இருந்தா தான் என்னவா? அவன் நாட்டுல குடிக்க கூட தண்ணி கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கான். அதுக்காக நீ என்ன செய்ய போற? நான் ஒரு தியாகம் பண்ண போறேன். என்னது? இன்னைக்கு குளிக்காம இருந்து அந்த தண்ணிய 4 பேர் குடிச்சு உயிர் வாழட்டுமே. அம்மா நான் குளிச்சிட்டு வரேன். அம்மாவா? இல்ல அத்தை. அத்தை. அத்தை, என்ன அத்தை, உன் முகம் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. நான் குளிக்காம இருக்கிறதுனால உன் மனசு கஷ்டப்படுதா? உனக்காக இப்பவே நான் குளிக்க போறேன் அத்தை. விடு. இப்பதானேடா தியாகம் அது இதுன்னு சொன்னேன். அந்த தியாகத்தை என்னைக்கு வேணா பண்ணிக்கலாம் அத்தை. உன் மனசு கஷ்டப்பட்டா என் மனசு கஷ்டப்படுது. என் மனசு கஷ்டப்பட்டா எனக்கு என்னென்னவோ பண்ணுது அத்தை. அதனால இப்பவே நான் குளிக்க போறேன். ஆள விடு. என்னடா அது, அரசியல்வாதி மாதிரி நேரத்துக்கு நேரம் பேச்சு மாத்துறானே. ஹலோ. ஹலோ. Look here, please. Hi. சொல்லுமா. அம்மா வந்து ஏண்டி என்னன்னு கேட்கணும் இல்லையோ? அம்மா வந்து நான் பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்தேனா, அப்போ என்னடி பக்கத்து பாத்ரூம்ல இருந்து என் மேல சொல்லுடி ஒரு பெரிய பள்ளி விழுந்தெடுத்துப்பா. போயா, இவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணிவிட்டேன். என்ன ஏதுன்னு போயிட்டோம். குளிச்சுட்டு வா. ரொம்ப தேங்க்ஸுங்க. கடவுள் உங்களை ரொம்ப நல்லா வச்சிருக்கணும். எதுக்குங்க? பாத்ரூம்ல என் கைய பார்த்த உடனே நீங்க பயந்து கத்திட்டீங்க. அதை கேட்டு உங்க அப்பா அம்மா ஓடி வந்துட்டாங்க. நீங்க எங்க உங்க அப்பா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுவீங்களோன்னு என் மனசு படக்கு அடிச்சுக்கிட்டு, நல்ல வேளை இந்த பாழு மனுஷனை ஒரு பள்ளியாக்கி காப்பாத்திட்டீங்க. அதுக்காக தாங்க இந்த தேங்க்ஸ். ஏங்க சிரிக்கிறீங்களா? ஏங்க உண்மையிலே சிரிக்கிறீங்களா? நம்ம ஊர்ல 4 கொள்ளக்கார பசங்க இருந்தாங்களே, அவங்கள பிடிக்கிறதுக்காக நான் போனேன் சார். இந்த மதுரை வீர வராருன்னு தெரிஞ்சு நாம மாட்டிக்கிட்டா மார்கால் வாங்கிடுவாருன்னு அவங்க
அடிச்சதே நம்ம ஐயா தான். அவர்கிட்டயே நீ ஜம்ப் அடிக்கிறிய. ஏயா இத முதவே சொல்லக்கூடாதா? சாரி சார். விஜய், குளிக்க போறேன்னு 1 மணி நேரமா பல்ல தேய்ச்சிட்டு இருக்கே. இப்ப நீ குளிக்க போறியா, நான் போகட்டுமா? அத ஒரு 5 நிமிஷம் பொறுத்துங்க அத்த. 5 நிமிஷத்துல என்னடா செய்ய போற? அத்த அந்த பாயிண்ட் மட்டும் நீங்க கேட்க கூடாது. என்னடா அது, காலையில இருந்து பல்ல தேய்ச்சிட்டு இருக்கான், கேட்டா அந்த பாயிண்ட் மட்டும் கேட்காதேங்கறானே. என்ன அர்த்தம்? என்ன அத்த இந்த சின்ன விஷயத்துல எல்லாம் போய் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு போங்க அத்த. நேரம் காலம் தெரியாம போங்க. என்னடா இது, இவ்வளவு நேரமா நின்னுகிட்டே பல்ல விளக்கிட்டு இருந்தீங்க, இப்ப என்னடானா உட்கார்ந்துகிட்டு பல்ல விளக்குறிய? அத்த நின்னுகிட்டே பல்ல விளக்குனா பக்கத்து போர்ஷன்ல எச்சி தெரிக்கும்னு உட்கார்ந்துகிட்டே விளக்குறேன். உனக்கு என்ன போயேன்? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. இப்ப நான் கோவிலுக்கு போகணும். நீ குளிக்க போறியா, நான் போகட்டுமா? அத்த 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 ஒரு 5 நிமிஷம் அத்த. காலையில இருந்து எத்தனை 5 நிமிஷம்டா? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் அத்த. போ அத்த போ. என்ன அவளை காணும்? குளிக்க வரவே மாட்டாளா? எப்படி நம்ம ஐடியா? நான் மட்டும் ஜனாதிபதியா இருந்திருந்தா உங்களுக்கு தங்க பதக்கமே கொடுத்துருப்பேன். தேங்க்யூ உமா. வலிக்குது. ரொம்ப வலிக்குதா? ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ நீங்க திருட்டு பசங்களை பிடிக்கிற இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல, பெரிய திருடம் கூட, அப்படித்தானே? எல்லாம் உனக்காகத்தான். இன்ஸ்பெக்டர் சார், இதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? உன் சிறையில தூக்கி போட்டுக்க. ஆயுள் கைதியா இருந்துக்கிறேன். நல்லா பேசுறீங்களே. அதுவும் உனக்காகத்தான். I see. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன? ரொமான்டிக் பாத். குளிக்கலாமான்னு கேட்டேன். ஓகே. விஜய், ஷாம்பு இல்ல, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. 1 minute. ஏ ஜானகி, ஏ ஜானகி. ஏன்னா இப்படி கூப்பாடு போடுறேன்? என்னடி இது மச மசா நின்னுட்டு இருக்க? மணி 9 போறது. அந்த ராமநாதையர் டைம் கீப் அப் பண்ணுவாருன்னு உனக்கு தெரியாது? போ சீக்கிரம் கிளம்பு போ. உமா குளிச்சுட்டு இருக்கானே, அவ வந்த உடனே நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். உமா, குளிச்சிட்டியாமா? இல்ல, பாத்ரூம்ல ஷாம்பு இல்ல, அத எடுத்து போலான்னு வந்தேன். இது வந்துடுறேமா? ஏ உமா, உனக்கு காலேஜ் லீவ் தானே? நீ மெதுவா குளிச்சா போறோம். முதல்ல உங்க அம்மா குளிக்கட்டும். போடி குளிச்சு. அம்மா, நான் சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வந்துடுறேன்ப்பா. சும்மா இருக்க மாட்டே. ஏண்டி நீ நின்னுட்டு இருக்க? போய் குளிச்சிட்டு வாயேன். போ. ஐயோ அம்மா, என்னடி நீ பாத்ரூமுக்கு போனா என்னென்னமோ நடக்கும். பாத்ரூம்ல என்னடி நடக்கும்? ஆமா, மண்ணா கட்டி நடக்கும். இவன் ஏதோ சொல்றானு. போடி, போ போ குளிச்சிட்டு வா போ. அம்மா, அப்பா. என்ன? அப்பா. என்னம்மா? புரிஞ்சுக்க மாட்டேங்கறல. என்ன காணோம்? ஷாம்பு எடுக்க போனாளா இல்ல தயார் பண்ணிட்டு இருக்காளா? வந்துட்டா, நம்மால் வந்துட்டா. என்ன ஷாம்பு எடுத்துட்டு வந்துட்டியா? உன்னதான். என்ன நான் கேட்டுட்டு இருக்கேன், சத்தத்தை காணோம். ஏய், ஒண்ணு. அம்மா, ஐயோ, ராமடா, முருகா, கணபதி, ஈஸ்வரா, நீதான் என்னை காப்பாத்தணும்பா. என்ன இங்க வாங்கண்ணா. என்னடி, என்ன ஆச்சு? ஏன் கத்துற? என்னத்தான் சொல்லுவேன்னா,
ஏன்னா நான் பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்தேனா அப்ப பக்கத்து பாத்ரூம்ல இருந்து எவனோ ஒரு தடிய என் மேல கைய வச்சுட்டான்னா. உன் மேல கைய வச்சுட்டானா? ஆமாண்ணா. எவன்டா பாத்ரூம்ல? வெளியில வாடா. வாடா. மரியாதை வெளியில வாடாண்ணா. இதோ பாருங்க, அவசரப்பட்டு எதையும் பேசிடாதீங்க. பாத்ரூம்ல இருக்கிறது எங்க பையன் விஜய். ஓஹோ. விஜய், 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 கதவு திறப்பா. விஜய். என்னத? அந்த அம்மா என்னமோ சொல்றாங்களே. எனக்கும் தெரியாத. ஒண்ணு இல்லன்னா எதுக்குடா பயப்படுற? எனக்கு என்ன பயம்? வாடா, வெளியே வாடா. எங்க பையனே நீங்க என்ன பொறுக்கிய நினைச்சிட்டீங்களா இல்ல புறம்போக்கு நினைச்சிட்டீங்களா? அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றேடா. இல்லன்னா நாங்க போய் சொல்றோமா? அந்த கர்மா எங்களுக்கு எதுக்குமா? போலீஸ் உத்தியோகத்துல இருக்கிற ஒரு பையன் இப்படி நடந்துக்கலாமா? சுத்த கேவலமா இருக்கு. சும்மா இருங்க. உங்க பொண்டாட்டி பெரிய ரதி எங்க பையன் கை வைக்கிறதுக்கு. பாத்தல என்ன சத்திய மாதிரியான்னு கேட்கறாளேன்னா பேசாம பாத்துட்டு இருக்கே. சொல்லுங்கண்ணா. என்னம்மா இப்படி பேசுறே? தப்பு செய்யற பையனை கண்டிக்கிறத விட்டுட்டு இப்படி பேசுறேல? தட்டி கேட்க ஆள்லன்னு பேசுறேளா? இவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க, இல்லன்னா மரியாதை கெட்டு போயிடும். பொண்டாட்டி சொன்ன உடனே சர்ன்னு வந்துட்டீங்களே. நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க பாத்ரூம்ல இருந்து உங்க பாத்ரூமுக்குள்ள அவன் எப்படிங்க கைவிட முடியும்? எப்படி நீட்டுவானா? அங்க போய் பாருங்க. 2 பாத்ரூமுக்கு நடுவுலயும் எவ்வளவு பெரிய சொரங்கா வெட்டி வச்சிருக்காங்க. விஜய், என்னப்பா அது? சுத்த அயோக்கியத்தனமா என்ன இருக்கு? உங்க பிள்ளை இன்னொருத்த ஆம்பளை மேல கைய வைக்கிறத வச்சுட்டு வெக்கமா இல்ல? அதுல சார் பாத்ரூம்ல நீங்க நினைச்சிட்டு. எனது நானா? உங்க பொண்ணு நினைச்சிட்டு நான் கை வச்சுட்டேன் சார். என் பொண்ணா இருந்தா மட்டும் கை வச்சுடுவாடா ராஸ்கல். அது இல்ல சார், நானும் உங்க பொண்ணும் லவ் ஸ்டோரி சார். பேசாதடா, அல்ல உடைச்சுடும் பாடவா. அப்பா, அவர் சொல்றது உண்மைதான்ப்பா. நானும் அவரும் நாளா நடக்கிறது இந்த காதல் சமாச்சாரம். சொல்லு. அவ வாயால கேட்டா பதில் சொல்ல மாட்டானா? என்கிட்ட விடுங்க. இங்க ஏண்டி என்ன நெஞ்செழுத்தண்டி உனக்கு? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லடி. நானும் அவரும் ஒருத்தர் விரும்புறோம்ப்பா. பாத்தலா என்ன துணிச்சல்டி உனக்கு? என்ன நம்ம எதிரிலேயே காதல் கீதல்னு பேசுறாளே, அதுவும் பேர ஜாதிக்கார பையனோட. இவள நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இத பாரு, இனிமே நீ அவனை பார்க்க கூடாது, அவன் கூட பேசக்கூடாது. அவனை நீ மறந்துடணும். குலம் விட்டு ஜாதி விட்டு கல்யாணம் பண்றது நம்ம வம்சத்திலேயே கிடையாது. உனக்கு என்ன நகை வேணும் வாங்கிக்கோ, என்ன துணிமணி வேணும் உன் இஷ்டப்படி எடுத்துக்கோ. ஆனா உன் கல்யாண விஷயத்துல மட்டும் முடிவெடுக்க வேண்டியவன் நான் தான். அதை மட்டும் மறந்துடாதே. எனக்கு மனசு சரியில்லை, நான் மாடியில படுத்துக்கிறேன். அத்தை கேக்குதா? நான் மொட்டை மாடியில படுத்துக்க போறேன். கேக்குதுப்பா, கேக்குது. எனக்கு நல்லா கேக்குது. உமா, ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த பொண்ணும் நடு ராத்திரில வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா. என் பொண்ணும் என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துவான்னு நினைக்கிறேன். விஜய், உமா வரமாட்டாப்பா. ஆமாப்பா, அவளை வரவிடாம அவங்க அப்பா தடுத்துட்டாரு. வாப்பா போலாம்.
உமா என்னடி இது? என்னமோ கப்பல் கவுந்தாப்புல கண்ணத்துல கை வச்சு நடந்து உட்கார்ந்து இருக்க. நல்லா இருக்கு. எழுந்துரு முதல்ல. இந்தா காப்பியை குடிச்சிட்டு முதல்ல போய் ஸ்நானம் பண்ணு. எழுந்துரு. ரொம்ப நல்லா இருக்கு. என்னப்பா புறப்பட்டுட்டியா? ஆமா, நான் இப்பவே போய் அப்பா பார்க்கணும். டிஃபன் சாப்பிட்டு போலாம், உட்காரப்பா. ஏன் அப்படி அழுகிற? என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் எதையாவது நினைச்சா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேன். புரியுதா? காதலை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியுமான்னு கேட்டேன். எப்படி தெரியும்? நீங்க எல்லாம் அந்த காலத்து ஆளுங்க. ஓல்டு கேஸ். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஏன் அப்படி கோமா பாக்குறேன்? காதல்ல சக்சஸ் பண்ணணும்னா எத்தனை கழுத்து கேஸ்களை மீட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே எத்தனையோ கொலை கேஸ்களை மீட் பண்ணவனா? ஏன் அத்தை இப்படி அழுற? என்ன கோழை நினைச்சிட்டியா? இத பாரு, யாரும் அழுதா எனக்கு பிடிக்காது. என் மேல நம்பிக்கை இருந்தா இப்ப நீ சிரிக்கணும். ஐயோ கடவுளே. இத பாரு அத்தை, இன்னைக்கு நான் ஊருக்கு போறேன். திரும்பி வரும்போது கல்யாண தேதியோட வருவேன். நீ சந்தோஷமா இரு. என்னை யாரும் அசைக்க முடியாது. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. நான் போயிட்டு வரேன். டாடா. ஹலோ, ராமநாதையரா? நான் தான் நடேசையர் பேசுறேன். ஒண்ணும் இல்ல, நாளைக்கு நாள் நன்னா இருக்கு. தசமி, வியாழக்கிழமை. நாம ஏற்கனவே பேஷண்ட் மாதிரி ஒரு தடவை ஆத்தோட வந்து பொண்ணை பார்த்துட்டு போறாளா? நோ 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 நோ. இந்த விஷயத்துல நான் என் பொண்ணை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் எடுத்த முடிவுதான் அவ முடிவு. புரியுறதா? இல்ல பாருங்க, கல்யாணம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. குலம், கோத்திரம், சம்பிரதாயம் இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. அதனால இந்த விஷயத்துல நான் அவசரப்படாம நிதானமா தான் முடிவெடுப்பேங்கிறது எங்க ஆத்துல எல்லாருக்கும் நன்னா தெரியும். ஏன் உங்களுக்கே தெரியுமே. நீங்க ஒண்ணு செய்யுங்க, நாளைக்கு வரச்சே முகூர்த்தத்துக்கு நல்ல நாளா ஒண்ணு குறிச்சுன்னு வந்துருங்க. உடனடியா நிச்சயத்தை வச்சுன்னு விடலாம். ஓகே, தேங்க்யூ. எங்கம்மா புறட்டுட்ட? சொல்லணுமாப்பா? வெரி குட். அப்பா, உங்க முடிவை நீங்க போன்ல சொல்லிட்டீங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் அவர் வீட்டுக்கு போறேன்ப்பா. ஏன் ஆத்திரப்படுற? அவ யாரு தெரியுமா? அவ என் பொண்ணுடி. காதல் விஷயத்துல அவசரப்பட்டுட்டாலும் கல்யாண விஷயத்துல அவசரப்பட மாட்டா. அது எனக்கு நன்னா தெரியும். இப்ப நீ பாரு, அவ மாடிக்கு போறா. மன்னிச்சிருங்கப்பா. ஒரு பொண்ணுக்கு சின்ன வயசுல அப்பா அம்மா, வளர்ந்த பிறகு புருஷன், வயசான காலத்துல குழந்தைங்க, இதுதான் வாழ்க்கைன்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல. அந்த வாழ்க்கையை அமைச்சுக்க எனக்கு அனுமதி கொடுங்கப்பா. ஓஹோ, உமா, இந்த முடிவுக்கு நீ வந்த பிறகு நான் என்னமா சொல்ல போறேன்? ஒரே ஒரு நிமிஷம் இருமா, ஒரே ஒரு நிமிஷம். குழந்தை பிறந்ததும் பெத்தவா அதனுடைய வாயில சக்கரை ஜலம் குத்துவா. ஏன் தெரியுமா? அந்த குழந்தை தன் வாழ்நாள் பூராவும் சந்தோஷமாவும் இனிமையாவும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான். உன்னால எனக்கு சக்கரை ஜலம் குத்த முடியாது. அட்லீஸ்ட் இதையாவது கொடுத்துட்டு போயிடுமா? ஏம்மா தயங்குற? இந்தம்மா, எந்த தோப்பனாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? இந்த விஷத்தை உன் கையால எனக்கு கொடுத்துட்டு நீ எங்க வேணாலும் போய் சந்தோஷமாயிருமா? இந்தம்மா, இந்த
இத உங்க கையால குடும்பமா குடும்பமா வேண்டாம்ப்பா, நான் போகலப்பா. ஜானகி, நான் அப்பவே சொன்னேனே, அவ ஏன் முன்னாடி என்னமா காரியம் பண்ணிட்டேன்? என்னம்மா, என்ன சீக்கிரமா போய் டாக்டரை கூட்டிட்டு வாங்க. Hello, Dad. Hello, my son. How are you? Fine. Come on, come on. என்னப்பா, ஒரு டங்கால் கூட பண்ணாம திடீர்னு வந்து நிக்கிற? ட்ரங்கால் பண்ணா லேட் ஆகும்னு நேராவே வந்துட்டேன். அப்படி என்ன அவசரம்? சுத்தி வளைக்காம ஷார்ட்டா சொல்றேன். அதுதான் எனக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரியும் இல்ல? டாடி, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். Congratulations, my boy. நம்ம ஃபேமிலியே காதலிச்சு கல்யாணம் பண்ண ஃபேமிலி தானே. நீ என்னடா இன்னும் காதலிக்கலையேன்னு நான் ஒரேடியா கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆமா, காதலிச்சேன்னு சொன்னேன், தனியா வந்து நிக்கிறியே, ஏன் அதை எடுத்துட்டு வரலையா? அதுலதான் டாடி ஒரு சின்ன சிக்கல். பொண்ணு காப்பா குறுக்கிறேன் சொல்லு, இப்பவே சுட்டு தள்ளிவிடுறேன். அதுல டாடி, அவங்க அப்பா கொஞ்சம் ஓல்ட் டைப். என்ன பாரு, அப்பா ஓல்டா இல்லாம என்னவா இருப்பா? இல்ல டாடி, அவங்க அப்பா ஒரு ஜாதி வரி பிடிச்சவருன்னு சொல்றேன். அவரு நியாயப்படி காதலிக்கிறதே பாவம்னு நினைக்கிறார். Bloody fool. காதலி எவ்வளவு தெய்வீகமானதுன்னு அவரை புரிஞ்சுக்கிறதுக்காக ஷாஜகான் தாஜ்மஹால் ஏன் கட்டாருன்னு ஒரு அரை மணி நேரம் அவருக்கு நீ லெக்சர் வச்சிருக்க கூடாது? பிரயோஜனம் இல்ல டாடி. ஷாஜகான் தன் பெருமையை காட்டிக்கிறதுக்கு தான் தாஜ்மஹாலை கட்டினாருன்னு சொல்லுவாரே தவிர அதை ஒரு காதல் சின்னம்னே ஒத்துக்க மாட்டாரு. பின்னேண்டா அவரை பத்தி நீ கவலைப்படுற? பொண்ணை தூக்கிட்டு வா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். நீங்க செஞ்சு வைப்பீங்க டாடி, ஆனா நம்ம மரியாதைக்காக. என்னடா பெரிய மரியாதை? ருக்ரு தேவியை கிட்னாப் பண்ணிட்டு வந்து ஸ்ரீகிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிட்டாரு, அவர் மரியாதை குறைஞ்சா போச்சு. அது இல்ல டாடி, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நீங்க ஒரே ஒரு தடவை வந்து கேட்டீங்கன்னா. ஒரு தடவை, ஒரே தடவை உனக்காக நான் வர்றேன், கேட்கிறேன். எப்படி உன் மகளை என் மருமகளை ஆக்கிக்க போறேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவேனே தவிர ரிக்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அவன் ஒத்துக்கிட்டா சரி, இல்ல நீ பிருத்திவிராஜ் ஆயிடணும். என்ன? ஓகே டாடி. வெரி குட் மை சன், தட் இஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் எ லவர். உமாக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்கு? நான் எப்படிப்பா சொல்லுவேன்? சார், உங்க பொண்ணு குடிச்சிருக்கிற சாதாரண விஷயம் இல்ல. நாங்க எவ்வளவு முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டீங்கன்னா நாங்க ஆபரேஷனுக்கு ப்ரொசீட் பண்றோம். தம்பி, எப்படி பார்க்கும் மாவுக்கு? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி இருக்கான்னு என்னைய கேக்குறீங்களா? ஒருவேளை அவளுக்கு ஏதாவது நடக்க கூடாது நடந்துச்சுன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. என்னப்பா மிரட்டுற? எங்க பொண்ணு மேல எங்களுக்கு பாசம் இல்லைன்னு நினைச்சியா, இல்ல எங்களை ராட்சசன் முடிவு பண்ணிட்டியா? மனுஷனை கொன்னு தின்ற ராட்சசன் கூட தன் குழந்தைய கொல்ல மாட்டான் சார். What do you mean? இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னேன். அதையும் மீறி செஞ்சா நான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போவேன்னு சொன்னேனே தவிர அவளை சாக சொல்லலையே. கரெக்ட். உங்க ஆச்சாரத்துக்காக நீங்க உயிரை கூட கொடுப்பீங்கன்னு உங்க பொண்ணு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால்தான் தான் உயிரை கொடுத்து உங்க ஆச்சாரத்தை காப்பாத்திட்டான். சார், நான் தெரியாம தான் கேட்கிறேன், எங்களோட சம்பந்தம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு அப்செக்ஷன்? ஜாதி விட்டு குலம் விட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது இது வரைக்கும் எங்க பரம்பரையிலேயே கிடையாது. இப்ப நடக்கலாமே சார். கல்யாணங்கிறது ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற சுபகாரியமே தவிர ஜாதிக்கும் ஜாதிக்கும் நடக்கிற ஆச்சார விளையாட்டு இல்ல. உங்க பொண்ணு தேர்ந்தெடுத்திருக்கிற பையன் எப்படிப்பட்டவன்னு பார்க்கணுமே தவிர எந்த ஜாதிக்காரன்னு பார்க்கறது முட்டாத்தனம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க பொண்ணுக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிற டாக்டர் அவர் எந்த ஜாதிக்காரன் உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு இப்ப கொடுத்துட்டு இருக்கிற ரத்தம் எந்த ஜாதிக்கார ரத்தம் உங்களுக்கு தெரியுமா? ஒரே சத்தம். இதெல்லாம் சந்தைக்கடை நினைச்சீங்களா? டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சது, கொஞ்ச நேரத்தில் நினைவு திரும்பிடும். கடவுள் என் பொண்ணை காப்பாத்திட்டார். தற்சமயம் கடவுள் உங்க பொண்ணு பக்கம் இருக்கலாம். ஆனா அவன் நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்கலன்னா மறுபடி இதே விஷத்தை சாப்பிட மாட்டான்னு என்ன நிச்சயம். ஆமா சார், உங்க பொண்ணுகிட்ட இருந்து என் பையனை தான் பிரிக்க முடியுமே தவிர விஷ பாட்டில பிரிக்க முடியாது. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க.
கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க பொண்ணை பலி கொடுத்து ஆச்சாரத்தை வாழ வைக்கிறத விட உங்க பொண்ணுக்காக நாங்க எங்க ஆச்சாரத்தை பலி கொடுத்துடுறோம்மா. உமா இஷ்டப்படியே இந்த கல்யாணம் நடக்கட்டும். என்னையா உங்களை டிஐஜி சார் உடனே வந்து பார்க்கணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நோட் வந்திருக்கு சார். சரி, நான் போய் பாத்துக்கிறேன், நீ போ. எஸ் சார். அப்பா ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன், நீ அம்மா கூட இரு. மிஸ்டர் விஜய், எத்தனையோ சந்ததி உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஆஸ்தி இருந்தும் ஒரு லட்சியத்துக்காக நீங்க போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்திருக்கிறது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். செங்கல்பட்டு ட்ரங்க் ரோட்ல அட்டூழியம் பண்ணிட்டு இருந்த குண்டர்களை அரெஸ்ட் பண்ணதுலயும் கஞ்சிபுரம் கோயில கொள்ளையடிச்ச கும்பலை பிடிச்சதுலயும் நீங்க உயிரையே பணையம் வச்சு போராடினது எல்லாருக்கும் தெரியும். தேங்க்யூ சார். கொஞ்ச காலமா திருச்சி பக்கத்துல கொலைகளும் கொள்ளைகளும் அதிகமாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, பெண்களை மானபங்கப்படுத்துறதே ஒரு விளையாட்டா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க போஸ்ட் பண்ண 2 போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சித்திரவதை செய்யப்பட்டு இறந்து போயிட்டாங்க. கடைசியா போன ஒரு இன்ஸ்பெக்டரும் இந்த வேலையே வேண்டாம்னு ரிசைன் பண்ணி ஓடி போயிட்டார். நாம எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சோம், இதையெல்லாம் தடுக்க முடியலங்கிற கெட்ட பேர் மட்டும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு அமிச்சேன். தேங்க்ஸ் சார். என் மேல உங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்களை பிடிச்சு கோர்ட்ல நிறுத்தி தூக்கு கைத்துல ஏத்துற வரைக்கும் நான் தூங்க போறதில்ல. இட்ஸ் a promise சார். வெரி குட். இதுதான் அந்த கொள்ளைக்காரங்களை பத்தின ஃபைல். மிஸ்டர் விஜய், நாளையில இருந்து உங்க வாட்சிங் பாயிண்ட் திருச்சி கோயம்புத்தூர் ட்ரங்க் ரோட். ஓகே? தேங்க்யூ சார். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஆமா ஆமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, என்ன பண்ண போறோம்? விளையாட்டா? சரிடா, நானே சொல்றேன், வா. ஏண்டா, நீ கல்யாணத்தை பண்ணிட்டு என்னடா பண்ண போற? எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதான் நானும் பண்ணுவேன். ஐயோ ஐயோ, உன் புள்ள ஒன்ன மாதிரியே பேசுறான். மாமா, என்னடா நான் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு உனக்கு தெரியுமா? அப்படியே பையன், நான் உனக்கு கேட்பேன், சொல்றியா? கடவுள் நேரா வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேக்குறாருன்னு வச்சுக்க. நீ என்ன வர கேப்ப? எனக்கு ரொம்ப பணம் வேணும்னு கேட்பேன். ஏண்டா, படிக்கிற பையன் பணமா கேக்குறது? டேய், நானா இருந்தா என்ன கேப்பேன் தெரியுமா? என்ன கேட்பேன்? எனக்கு அறிவை கொடு அப்படின்னு கேப்பேன். யார் யாருக்கு எது எது இல்லையோ அதுதானே கேட்போம். என்னடா, எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்றியா? அதை பத்தி அத்தைக்கு தான் தெரியும். ஏடி, உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமாடே? எனக்கு உங்களை பத்தி ரொம்ப நாளா சந்தேகம் தான். ஐயோ, என்னால கேட்க முடியல, அதான் அவன் கேட்டுட்டான். அட பாவி, தண்டாரா, சதிகாரா, தலிப்படா, குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டியே. எப்படி ஒத்துமையா குடும்பம் நடத்துறது? சொல்லி சொல்லி காட்டுவாளே, அதுவும் ராத்திரி நேரத்துல. உட்கார்ந்து வந்தது ஒரே கலப்பா இருக்கு. சூடா டீ சாப்பிட்டு வரலாம். வெக்கப்படாம விழுந்துட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏதாவது குறிச்சுக்கிட்டே சாப்பிடலாங்க. வாங்க, எதனா வாங்கிட்டு வரலாம். அந்த பக்கம் இந்த பக்கம் நகர மாட்டேங்கிறா மாப்பிள்ள. ஆமாமா, சீக்கிரமே பதினேறு வச்சுன்னு போறேன். இந்தப்பா, எல்லாருக்கும் வேணுங்கிறதெல்லாம் கொடு. கடைசியில எவ்வளவு பில் ஆகுதோ நான் கொடுத்துறேன். கொடுக்குறேன் ஐயா, கொடுக்குறேன். சாப்பிடு. ஒரு சாக்லேட் சாப்பிடல. 2 கேட்ரி சாக்லேட் வரேன். மாப்பிள, பொண்ணை நல்லா கவனிச்சுங்க. எப்படி மாமா கவனிக்க முடியும்? நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி முடியும்? பில்லு எவ்வளவு பாச்சு? 160 ரூபாய் ஆச்சு. என்ன எல்லாம் ஒரே அடியா உட்காந்துட்டீங்க? கிளம்புங்க, நேரமாச்சு. வாங்கயா, சீக்கிரம் யாருங்க, சீக்கிரம் போங்கயா.
பாவீங்களா. இறங்குங்க, நம்ம கூட போய் பார்க்கலாம். என்னையா அநியாயமா இருக்கு. நான் அப்பவே நினைச்சேன், எல்லாரும் ஒட்டமொத்தமா போயிட்டாங்க. என்னையா சும்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்கய்யா கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. ஐயோ ஐயோ பழப்பட்டி. இன்ஸ்பெக்டர் ஐயா, என் சம்சாரத்தை அநியாயமா கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்க ஐயா. அந்த படுபாவிங்களை கண்டுபிடிங்க ஐயா. ஐயா ஐயா, இந்த அநியாயத்தை பாத்தீங்களா ஐயா? எங்க நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டாங்க ஐயா. நான் அதை பத்தி கூட கவலைப்படல ஐயா. நான் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த ஒரே மகளை இப்பதான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து அவன் கழுத்துல இருக்கிற கயத்துல மஞ்சள் ஆடுறதுக்குள்ள தாலியை அறுத்துட்டாங்களே, தாலியை அறுத்துட்டாங்களே. இந்த அநியாயத்தை கேட்க நாதியே இல்லையா, நாதியே இல்லையா? ஐயோ, எங்க அப்பாவை அநியாயமா கொலை செஞ்சுட்டாங்க. எங்க அப்பாவை தவிர எனக்கு வேற யாருமே கிடையாதுயா. இனிமே நான் என்னையா பண்ணுவேன்? அது சரி, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களை யாருக்கா தெரியுமா? ஐயா, வழியில அவங்க ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கிடந்தாங்க. நாங்க காப்பாத்தலான்னு போனோம், திடீர்னு எங்களை தாக்கி இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா. அந்த நேரத்துல அவங்களை நாங்க எப்படிங்க அடையாளம் கண்டுக்க முடியும்? இதை தவிர வேற ஏதாவது அடையாளம் தர முடியுமா? எனக்கு ஒரு விஷயம் தெரியும் சார். கமான், சொல்லு தம்பி, சொல்லு. நாங்க வர வழியில ஒரு டீ கடையில பஸ் நிறுத்தணும். அங்க நானும் என் ஃப்ரெண்டும் சாக்லேட் வாங்க போனோம். அப்போ என்னடா இது என்ன வரும்? பயமா இருக்கே. இந்த சாக்லேட். ஹலோ ஹலோ, ரங்கா பேசுறேன். கல்யாண பஸ் அடிச்சா 5 லட்சம் சேரும். பஸ் நம்பர் TMX 2233. வெரி குட் பாபு, வெரி குட். நீ கொடுத்த இந்த ஒரு ஆதாரம் எனக்கு போதும். இவனுக்கு அத்தனை பேருக்கு சாவு மணி அடிக்கிறது. இறந்து போன இந்த உயிர்களை என்னால திருப்பி தர முடியாது. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த கும்பலை தூக்கு மரத்துல நிறுத்தி அவனுங்க அக்கிரமங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். சரக்கு என்னாச்சு? சரக்கை பத்தி கவலைப்படாத. காலையில 6 மணிக்கு டான் ஹார்பருக்கு வந்துடும். பயங்கரமா தாடி மீசையும் வச்சுட்டு இருந்தான். கண்ணுல கருப்பு கண்ணாடி போட்டுருந்தான். பயங்கரமா தாடி மீசையும் வச்சுட்டு இருந்தான். கண்ணுல கருப்பு கண்ணாடி போட்டுருந்தான். அப்புறம் பார்க்கலாம். என்ன வேணும் மேன்? ஃபில்டர் கோல்ட் ஃபிளாக் கிங் சைஸ். 1 2 மேன்?
ஒரு பாக்கெட். ஒரு எறும்பு கூட மாழம் போட்டுனா. வேற என்ன வேணும் மேன்? நீ தாண்டா வேணும் பாஸ்டர். மரியாதையா உண்மை சொல்லிடு, இல்ல தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. Come on, get up. யாருக்கு போன் பண்ண? நான் யாருக்கும் போன் பண்ணல. நீ போன் பண்ணேங்கிறது எனக்கு தெரியும். போன்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தங்கிறது எனக்கு தெரியும். மரியாதையா சொல்லிடு. நான் தான் போன் பண்ண சொன்னல, திரும்ப திரும்ப கேட்டேன். What a great call for a great lawyer. Don't worry. Excuse me, Inspector. இவர் என் கிளையண்ட். பெயில்ல கூட்டிக்கிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். இந்த ஸ்கவுண்டர் உங்க கிளையண்டா? அவரு நம்ம கிளையண்ட். ஸ்கவுண்டர் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர். அவ உங்க கிளையண்டா இருக்கலாம், ஆனா குற்றவாளி. அதை தீர்மானம் பண்ண வேண்டியது கோர்ட், நீங்க இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர். ஸ்டாப் யுவர் பிளடி எக்ஸ்கியூசஸ். கொள்ளை அடிச்சு கொலை செய்யற அந்த கும்பலுக்கு இவனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கோர்ட்ல நிரூபிச்சு இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சா செய்யுங்க. அதை விட்டுட்டு இவன் அடிக்கிறதுக்கோ திட்டத்துக்கோ தங்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லைன்னு தயவு செஞ்சு ஞாபகப்படுத்த விரும்புறேன் இன்ஸ்பெக்டர். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர். உங்க திறமைய நியாயத்தை காப்பாற்றுறதுக்கு பயன்படுத்தினா கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். அதை விட்டுட்டு பணத்துக்காக திருடனையும் கொலைகாரனையும் நிரபராதியும் ஆர்கியூ பண்றது அசிங்கமா இல்ல? இன்ஸ்பெக்டர், ஊர் உலகத்துல அசிங்கங்களே இல்லைன்னா அப்புறம் லா எதுக்கு, ஆர்டர் எதுக்கு? மிஸ்டர், யூ மஸ்ட் பீ இன்ஸ்பெக்டர். இப்ப இவரை பெயில்ல விட போறீங்களா இல்லையா? இவனை விடுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ அதை பத்தி கவலையே இல்லை. கோர்ட் ஒத்துக்கிடுச்சு, ஆர்டர் கொடுத்துடுச்சு. யூ ஹேவ் டு ரிலீஸ் ஹிம். எக்ஸ்கியூஸ் மீ. உங்களால இவனை இங்க இருந்து தான் கூட்டிட்டு போக முடியும். நாளைக்கு இவனை கோர்ட்ல நிறுத்தி குற்றவாளி நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கல, ஓகே ஓகே, உங்க ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். அப்ப நாளைக்கு நாம 2 பேரும் கோர்ட்ல சந்திக்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். அவரை வரும்படி சாட்சி ஆதாரம். சாட்சியை நம்பித்தான் சட்டம் உயிர் வாழுதுனா அதை விட கேவலம் வேற எதுவும் இல்ல. இதுக்கு எதுக்கு போலீஸ் கோர்ட் இதெல்லாம்? என்னங்க என்னாச்சு? நீங்களாவே பெணத்திட்டு இருக்கீங்க. ஏதாவது பேசுன அடிச்சு பல்லகளை கட்டி போடுவேன். ஜாக்கிரதை, வயிறு எரியுது. அதுக்கு எம்எல்ஏ எரிஞ்சு விடுறீங்க. பின்ன என்னடி, லைஃப ரிஸ்க் பண்ணி அந்த கொலைகாரங்களை கண்டுபிடிச்சு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினேன். அந்த லாயர் லாஜிக் மேஜிக் பண்ணி விடுதலை பண்ணிட்டான். இதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல காஃபி. அறிவு இருக்காடி? அறிவு இருக்கா? அவங்க எவ்வளவு பயங்கரமானவங்க தெரியுமா? அவங்களால இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? அவங்களும் இந்த நச்சு பாம்பு ஒண்ணுடி. இந்தாங்க காஃபி. ஆமா, காஃபி ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். அப்பா, எனக்கு இந்த கணக்கு தெரியல, சொல்லி தரீங்களா? ஸ்கூல்ல டீச்சர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? படி. போட்டோல சிவன் எவ்வளவு ஆசையா முருகரை மடியில தூக்கி வச்சிட்டு இருக்காரு. இந்த சிவன் மட்டும் ஏமா நம்ம மேல இப்படி எரிஞ்சு விடுறாரு? பானு, இந்த கெஸ்ட் ஹவுஸ் பூரா இன்னைக்கு நம்மள்தான். கவலையே வேண்டாம். யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம முதல் இரவை ஜாலியா கொண்டாட போறோம். ஓகே? பானு, இன்னைக்கு நிஜமாவே நீ ரொம்ப அழகா இருக்க. ஏய், யாரா நீங்க? யாரா நீங்க?
நம்ம ஊரு நல்ல ஊர், இந்த மொட்டை வந்து இப்ப ரொம்ப கெட்டு போச்சு. மாப்பிள்ள நம்ம அடிக்கிறீட வச்சுடா. பாருங்க சார் இந்த கொடுமையை. 2 வருஷமா கேட்கறதுக்கு நாதி இல்லாம இப்படி மனுஷன் வேட்ட ஆடிட்டு இருக்காங்களே, இத பார்த்து நீங்க என்ன சார் பண்றீங்க? கண்ண மூடி தூங்கிட்டு இருக்கீங்களா? மிஸ்டர் மோகன், இல்லன்னா அவனுங்க அடிக்கிற கொள்ளையில உங்களுக்கும் பங்கு இருக்கா? எங்களெல்லாம் காப்பாற்ற முடியலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு? இந்த காக்கி சட்டை எதுக்கு? நீங்க வாங்குற சம்பளம் எதுக்கு? மிஸ்டர் மோகன், டோன்ட் பி எக்ஸைட்டட் ப்ளீஸ். எப்படி சார் சும்மா இருக்க முடியும்? செத்து போனது ஏன் மனைவி தானே, அந்த வேதனை உங்களுக்கு புரியாது. இதே கதி உங்க மனைவிக்கு ஏற்பட்டிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? கையை கட்டிட்டு சும்மா இருப்பீங்களா? மிஸ்டர் மோகன், உங்களுக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு நான் ரொம்ப வேதனைப்படுறேன். யாருக்கு சார் வேணும் உங்க வேதனையும் சமாதானமும்? நீங்க வேதனைப்படுறதுனால செத்து போன மனைவி திரும்பி வந்துருவாளா? போங்க சார். ஆவேசப்படாதீங்க மிஸ்டர், நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன். நீங்க முன்னாடியே ஆக்ஷன் எடுத்திருந்தா அந்த பாஸ்டர்ஸ் எப்போ தூக்குமடைக்கு போயிருப்பாங்க இன்ஸ்பெக்டர். நீங்க மக்களை காப்பாத்துற போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல, அந்த கொலைகாரங்க கையால செத்து போற பணங்களை கணக்கெடுக்கிற அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். மிஸ்டர் மோகன். ஏன் இன்ஸ்பெக்டர், நான் உண்மையை சொல்றேன்னு என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவீங்களா? போடுங்க. இல்ல தூக்குமடை நிறுத்துவீங்களா? நிறுத்துங்க. உங்களுக்கு இருக்க அதிகாரத்தை வச்சு எங்களை போல அப்பாவிகளை மட்டும் தான் தண்டிக்க முடியுமே தவிர அந்த ராட்சச மிருகங்களை உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இன்ஸ்பெக்டர். அம்மா, அப்பா வரல? இப்ப வந்துருவாருமா? இல்லன்னா அவனுங்க அடிக்கிற கொள்ளையில உங்களுக்கு பங்கு இருக்கா? எங்களை எல்லாம் காப்பாற்ற முடியலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு? இந்த காக்கி சட்டை எதுக்கு? நீங்க வாங்குற சம்பளம் எதுக்கு? நீங்க மக்களை காப்பாத்துற போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல, அந்த கொலைகாரங்க கையால செத்து போற பணங்களை கணக்கெடுக்கிற அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஏன் இன்ஸ்பெக்டர், நான் உண்மையை சொல்றேன்னு என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவீங்களா? இல்ல தூக்கு மேடையில் நிறுத்துவீங்களா? உங்களுக்கு இருக்க அதிகாரத்தை வச்சு எங்களை போல அப்பாவிகளை மட்டும் தான் தண்டிக்க முடியுமே தவிர அந்த ராட்சச மிருகங்களை உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இன்ஸ்பெக்டர். என்ன அவரை காணோம்? இதோ அவரே வந்துட்டாரு. என்னங்க என்னங்க இது? நீங்க வருவீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், உங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்களா? சாரி உமா, ஏதோ ஞாபகத்துல நான் பாட்டுக்கு போயிட்டேன். சரி சரி வாங்க. உமா, நீ வரும்போது கேட்டை பூட்டிட்டு தானே வந்த? நல்லா பூட்டிட்டு தான் வந்தேன். சரி வா. எங்களை பிடிக்க முயற்சி பண்ணுனா என்ன நடக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இன்ஸ்பெக்டர்,
நீ உன் மனைவி மகளோட உயிரோட வாழ ஆசைப்பட்டா உன் கடமை வரிய கொஞ்சம் தனிச்சுக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடு. இல்ல ஏ கைத்துல உன் குடும்பமே தொங்கும். 1 2 3. என்னடா பணத்தை எண்றிய? பணத்தை எண்ற மாதிரி நீ செஞ்ச பாவங்களை என்னைக்காவது எண்ணி பார்த்திருக்கியா? பாவ பொண்ணிகளை எண்ணி பாக்குறதுக்கு நான் ஒண்ணு சன்னியாசி இல்ல. அப்படி ஏதாவது என் மேல சந்தேகம் இருந்தா கோர்ட்டுக்கு வாங்க, அங்க பாத்துக்கலாம். இந்த தடவை கோர்ட்டுக்கு போறதுக்காக நான் வரலடா. இங்கேயே இப்பவே ஊவாயாலே உண்மையை கக்க வைக்க போறேன்டா. உண்மை சொல்லிடு. அந்த பாபுவை கொலை செஞ்சது எவன்னு சொல்லிடு. எனக்கு தெரியாது. சொல்லிடு. அந்த பையனை கொலை செஞ்சது யாரு? தெரியாது. 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 I'm sorry, Mr. Vijay. அந்த ரங்காவை நீங்க வேணும்னே பிளான் பண்ணி கொலை செஞ்சிருக்கிறதாக அவங்க லாயர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. அதுல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு என்கொயரி கமிஷன் போட்டிருக்காங்க. அந்த கமிஷன் ரிப்போர்ட் வர வரைக்கும் நான் உங்களை வேலையில என்ன சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. I'm sorry, I have to. அவனை வேணும்னே சாகடிக்கிறதுக்கு எனக்கும் அவனுக்கும் பர்சனலா எந்த பகையும் இல்ல. அவங்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கணுங்கிற முயற்சியில எனக்கே தெரியாம இப்படி ஆயிடுச்சு. I'm sorry, Mr. Vijay. சட்டத்துக்கு முன்னால உங்க ஆர்குமெண்ட் நிக்காது. As per our Indian law, ஒரு போலீஸ் அதிகாரிக்கு குற்றவாளியை கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தத்துக்கு தான் அதிகாரமே தவிர அவனை தண்டிக்க அதிகாரம் கிடையாது. நீங்க சொல்றது உண்மைதான் சார். அதே ரங்காவை பிடிச்சு கோர்ட்ல நிறுத்தினப்ப சட்டம் அவனை நிரபராதின்னு விட்டுச்சே தவிர குற்றவாளியின் தண்டனை கொடுக்கலையே. அதுக்கும் காரணம் நீங்க தான் சார். எஸ் மிஸ்டர் விஜய், குற்றவாளியை கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்தினீங்களே தவிர அதுக்கு தேவையான சாட்சிகளை உங்களால் நிரூபிக்க முடியலையே. சாட்சி இல்லங்கிறதுனால கண்கூடான ஒரு குற்றவாளி நிரபராதி ஆயிட முடியுமா சார்? அப்படின்னா நாம பிடிக்கிற ஒவ்வொருத்தரும் குற்றவாளி ஆயிடுவானா சார்? இது ஏன் ஆர்குமெண்ட் இல்ல மிஸ்டர் விஜய். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனா அவங்க லாயர் எப்படித்தான் ஆர்கியூ பண்ணுவாரு, கோர்ட் அதைத்தான் நம்பும். ஒண்ணுமே அறியாதவங்களை சித்திரவதைப்படுத்தி அவங்க ரத்தத்தை குடிக்கிற கொலைகாரன் சட்டத்துக்கு முன்னாடி நிரபராதி. அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வரவழைச்சு நியாயத்தை காப்பாத்த நினைச்சேன்னா அதே சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளி. வெரி குட் சார், வெரி குட். கேவலம் ஒரு சாதாரண குற்றவாளி கிட்ட உண்மையை தெரிஞ்சுக்கிற அதிகாரம் கூட நமக்கு இல்லன்னா நம்மளால மக்களுக்கு என்ன சார் பிரயோஜனம்? நீதியை காப்பாற்ற வேண்டிய நமக்கே சட்டம் விலங்கு போட்டு ஜெயில தள்ளிட்டா நியாயம் எப்படி ஜெயிக்கும்? தர்மம் எப்படி வாழும்? ஒரு சாதாரண மனுஷனா நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. வரத போலீஸ் ஆபீசர், உங்களை சஸ்பெண்ட் பண்றதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. வெரி சாரி மிஸ்டர் விஜய். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வாமா. ஹலோ கீதா, how are you? நீங்க யார் அங்கிள்? உங்க அப்பா ஃப்ரெண்டு தாமா. அப்படியா? இது உனக்காக வாங்கின புது காரு, வச்சுக்க. வேண்டாம் அங்கிள், எங்க அப்பா எனக்கு நிறைய பொம்மை வாங்கி கொடுத்திருக்காரு. இது கூட உங்க அப்பா வாங்கி கொடுத்ததாமா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் காரு. சுவிட்ச் ஆன் பண்ணா சர்ன்னு போகும். எங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஓட வைங்க பார்க்கலாம். இங்கயா? இங்க ஓட்டினா பெரிய காரெல்லாம் ஆக்சிடென்ட் பண்ணிடும். வீட்டுல கொண்டு போய் ஓட்டணும். நல்லா ஞாபகம் வச்சுக்க. இத வீட்டுக்கு கொண்டு போய் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணா ஓடும். அவ்வளவுதான். இந்த தேங்க்யூ அங்கிள். பாவம், இந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும் அதுல பாம் இருக்குன்னு. அந்த இன்ஸ்பெக்டர் ஃபேமிலியை கொஞ்ச நேரத்துல டாடி, நீங்க வாங்கி கொடுத்த பொம்மை காரு நல்லா இருக்கு. தேங்க்ஸ் டாடி.
கீதா யோடி என்ன டாடி? பொம்மை எது? ஒரு அங்கிள் கொடுத்தாரு. ஏங்க உங்க கோவத்தையே குழந்தை மேல காமிக்கிறீங்க? என்ன தெருவில் என்ன பொம்மை வாங்கி கொடுத்தா வாங்கிட்டு வந்துருதா? நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க. நான் வாங்கி கொடுத்தேன். யார் சொன்னது? அந்த அங்கிள் தான் சொன்னாரு. ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தா என்ன ஆயிருக்கும்? யாருங்க இதெல்லாம் செய்யறாங்க? எதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க? என் குழந்தை மேல யாருக்குங்க இவ்வளவு கோவம்? எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. முட்டை போன காரியம் என்ன ஆச்சு? நீ வச்ச வெளியில அந்த இன்ஸ்பெக்டர் குடும்பமே பொடி பொடியா இருக்குமே. இல்ல நாம போட்ட திட்டம் பொடி பொடி ஆச்சு. டாடி நான் ஸ்கூலுக்கு போயிடுறேன். போயிட்டு வா. டாடா. ரிக்ஷா ரிக்ஷா நிறுத்தியா? ஏன் சார்? குழந்தை நீ ஸ்கூலுக்கு வராது. எதுக்கு சார்? வராதுன்னா என்னையா? ஆமா இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? ஏன் டாடி? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். என்னங்க ஸ்கூலுக்கு போற குழந்தை தூக்கிட்டு வரீங்க? இன்னைக்கு பாப்பா ஸ்கூலுக்கு போக வேண்டாம். ஏன்? பாப்பா மட்டும் இல்ல நீ கூட எங்கேயும் வெளியே போகாம வீட்டை பாத்துக்க. நான் வெளியே போயிட்டு வரேன். கதவை ஒழுங்கா போட்டுக்கிட்டு 2 பேரும் உள்ளே இருங்க. எங்க போறீங்க? நான் எங்கேயோ போறேன். நான் திரும்பி வர வரைக்கும் யாராவது வந்து கதவை தட்டினா யாரு என்னன்னு தெரியாம கதவை திறக்காது. புரியுதா? சரிங்க. சரி சரி வந்து கதவை போட்டிக்க. நான் தான் கதவை தரேன். பாடா கொஞ்ச நேரத்துக்குள்ள என் மூச்சே நின்னு போச்சு. இப்படியா பயமுறுத்துறது? ஏன் இப்படி கத்துற? பின்ன என்ன இப்பதானே போறீங்க, அதுக்குள்ள திரும்ப வந்து டர்னு பெல் அடிச்சா? உமா என்னமோ தெரியல, உங்களை தனியா வீட்டுல விட்டுட்டு போக எனக்கு மனசே வரல. எந்த நேரத்துல எது நடக்குமோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். ஆமா குழந்தை எங்க? இங்கதானே இருந்தா. கீதா 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 இங்கதானே இருந்தா. கீதா 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 எங்க போயிட்டா? கீதா 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 எங்க இருக்க? கீதா 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 என்னங்க எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என் குழந்தைய அவங்கதான் தூக்கிட்டு போயிட்டாங்க. நேற்று என் குழந்தைய வெடி வச்சு சாகடிக்க பார்த்தாங்க. இப்ப என் குழந்தைய எனக்கு பயமா இருக்குங்க. எனக்கு என் குழந்தை வேணுங்க. எனக்கு என் குழந்தை வேணுங்க. என் குழந்தை வேணும். கீதா கீதா டாடி பார் இங்க இருக்கா பார். டாடி நீங்க 2 பேரும் என்னைய தேடி இருந்தீங்க. எங்கெல்லாம் தேடும்? நீ இங்கேயா இருக்க? 2 பேரும் நல்லா ஏமாத்திட்டீங்களா?
என்னங்க என்னாச்சு? ஒண்ணுமில்ல. கனவு கண்டீங்களா? ஆமா, இப்ப நான் கண்டது கனவா இருக்கலாம், ஆனா அதுவே நிஜமாக கூடாதுமா, நிஜமாக கூடாது. என்னங்க? நாளை காலையில நாம எஸ்டேட்டுக்கு போறோம். ஒரு சந்தோஷமான செய்தி. அந்த இன்ஸ்பெக்டர் நமக்கு பயந்துகிட்டு குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடுறான். இப்ப நம்ம ட்ரங்க் ரோட்ல வந்துகிட்டு இருக்கான். பொட்ட, நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது இப்பத்தான் நடக்க போகுது. அவளுக்கு ஒட்டுமொத்தமா டிக்கெட் கொடுத்து மேல அனுப்பிச்சிட போறேன். Come on. நாம ரொம்ப தூரம் போறல, ஸ்டெப்னி பஞ்சர் ஆயிடுச்சு, பாத்துட்டு வந்துடுறேன். என்ன சார், என்னாச்சு? ஸ்டெப்னி பஞ்சர் ஆயிடுச்சுப்பா, கொஞ்சம் பாத்து கொடு. சரி சார். அம்மா, எனக்கு 5 ஸ்டார் வாங்கிட்டாமா, உடனே வேணும்மா. கடை எங்க இருக்குன்னு தெரியலையே. ஏன்பா, இங்க கடை எங்க இருக்கு? இப்படியே கொஞ்சம் தள்ளி போணுமா? ஏய் உமா, எங்க போற? குழந்தைக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் வா. ஒரு 5 ஸ்டார் கொடுங்க. என்னங்க, அந்த கொலைகார பசங்க என்ன துரத்திட்டு வராங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரங்க, சீக்கிரம். நல்ல முடிவெடுத்த விஜய். இனிமே உன் மனைவி குழந்தைகளை பத்தி நீ கவலைப்படாதே. தைரியமா போய் அந்த மிருகங்களை வேட்டையாடிட்டு வா. போ. என் லட்சியமே அதான் டாடி. என்னங்க, கஷ்டமோ நஷ்டமோ குழந்தைய மாமா கிட்ட விட்டுட்டு நானும் உங்க கூடவே வந்துடுறேங்க. நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது. உமா, அந்த வெறி நாய்களை பத்தி உனக்கு தெரியாது. எந்த நிமிஷத்துல எதை வேணாலும் செய்வானுங்க. அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா கொஞ்ச நாளைக்கு நீ என்னை விட்டு தனியா தான் இருக்கணும். அவன் சொல்றது நியாயம் தாமா. போராட்டத்தில் இறங்குறவங்களுக்கு பந்த பாசங்களே இருக்கக்கூடாது. சில சமயம் எவ்வளவு பெரிய வீரனையும் பாசம் கோழையாக்கிடும். உங்க நினைவுகள் அவன் லட்சியத்திற்கு தடையா இருக்கக்கூடாது. தம்பி, நீ போயிட்டு வாப்பா. தேங்க்யூ டாடி. அப்பா, நானும் வரேன்ப்பா. வேண்டாமா, நீ அம்மா கூட இரு, அப்பா போயிட்டு வரேன். பாஸ்டர்ஸ் இங்கே வந்துட்டாங்களா? நானும் கூட வரேன்ப்பா. வேண்டாப்பா, உமாவையும் குழந்தை நீங்க பாத்துங்க, அவனுங்களை நான் பாத்துக்கிறேன்.
என்னாச்சு டாடி? விஜய், எனக்கு ஒன்னும் ஆபத்து இல்லப்பா. உமாவையும் குழந்தையும் அந்த முருகங்க கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்கள போய் காப்பாத்து சீக்கிரம். எங்களை விட்டுடுங்க. உன் புருஷனுக்கு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டோம். அவளுக்கு காதும் கேட்கல, எங்களை மதிக்கவும் தெரியல. அவன் கடமை உணர்ச்சியை பாராட்டி கவர்மெண்ட் பரிசு கொடுத்ததோ இல்லையோ, இப்ப நாங்க கொடுத்துட்டோம். என்கொயரி கமிஷன்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. நீங்க மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணலாம். திஸ் இஸ் தி ஆர்டர். மிஸ்டர் விஜய், வாட் இஸ் திஸ்? சார், என் வேலையை நான் ரிசைன் பண்றேன். எதுக்கு? நான் போலீஸ் வேலைக்கு சேர்ந்தது கேவலம் வயித்த கழுவுறதுக்காக இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும் சார். லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும், நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிற வெறியில தான் இந்த வேலைக்கு சேர்ந்தேன். ஆனா சேர்ந்த பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எதையுமே சாதிக்க முடியாதுங்கிறது. என்னுடைய லட்சியத்துக்கே இந்த வேலை தான் தடையா இருக்கு. அதனாலதான் ரிசைன் பண்றேன். நோ 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 மிஸ்டர் விஜயகுமார், அவசரப்படாதீங்க. ஏதோ ஒரு கேஸ்ல நாம தோத்து போயிட்டோங்கிறதுக்காக மீதி இருக்கிறவங்களை எல்லாம் பிடிச்சி சரியான சாட்சி ஆதாரங்களோட கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதா என்ன? சாட்சி ஆதாரம்? உயிருக்குயிரான என் மனைவி என் கண்ணு முன்னாலேயே கொடூரமா சாகடிக்கப்பட்டா. அதுக்கு நான் தான் சாட்சி, ஐ விட்னஸ். என்னால என்ன செய்ய முடிஞ்சது? இல்ல உங்களால தான் என்ன செய்ய முடிஞ்சது? ட்ரெயின்ல தற்கொலை செய்துகிட்டதா போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்கு சார். உண்மைதான், நான் அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். நான் எனக்காக மட்டும் வருத்தப்படல சார். என்ன மாதிரி தினம் எத்தனையோ பேர் பழிவாங்கப்படுறாங்க. அவங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதர்மத்தில இருந்து தர்மத்தையும் அநியாயத்தில இருந்து நியாயத்தையும் காப்பாற்ற முடியாம நாம செய்யற தொழிலுக்கோ வாங்குற சம்பளத்துக்கோ அர்த்தமே இல்ல சார். ஒரு குற்றவாளிக்கும் சட்டத்துக்கும் மத்தியில ஒரு புரோக்கரா வாழ விரும்பல. அதனாலதான் இந்த வேலையை ரிசைன் பண்றேன். நீங்க ரிசைன் பண்ணா மட்டும் உங்களால என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன சாதிக்க முடியுங்கிறது என் மனசுக்கு தெரியும் சார். மிஸ்டர் விஜய், அவங்கள பழி வாங்குறதுக்காக நீங்க ஒரு கொலைகாரனா மாறிடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. சட்டம் உங்களை சும்மா விடாது. சட்டம் என்ன செய்யுங்கிறத கோர்ட்ல பாத்துக்கலாம் சார். என் கைய கட்டி போட்டு என் கடமை உணர்ச்சிக்கு விலங்கு போட்டுக்கிட்டு இருந்த இந்த காக்கி டிரெஸுக்கும் எனக்கும் இன்னியோட கணக்கு தீர்ந்து போச்சு. ரெண்டு வடை குடுறா.
சார் சார் உங்களை கூப்பிடுறேன் சார். எப்படி இருக்கு பொசிஷன்? சார் எத்தனை பேருடைய உயிரை விளையாட்டா நினைச்சு ஆடினீங்க, இப்போ உன் நிலைமைய பாத்தியா? என்ன மன்னிச்சிருக்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த காரை எடுத்துக்கிட்டு நான் போறேன். நீ அழகா இந்த கைத்துல ஆட போற. சார் வேண்டாம் சார். சார் இப்படி அடுத்தவங்க கெஞ்சும் போது உங்களுக்கு எவ்வளவு வேடிக்கையா இருந்தது, உயிருக்கு எவ்வளவு வேல்யூன்னு இப்ப தெரியுதா? சார் வேண்டாம் சார். சார் வேண்டாம் சார். சார் பயப்படாத, உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் சாகடிக்க மாட்டேன். நீ சாக போறத நினைச்சு நினைச்சு கொஞ்ச நேரம் துடிக்கணும், அதுக்கப்புறம் தான் சாகணும். சார் என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க சார். வணக்கம் சார், கால் சாப்பிட்டீங்களா? அது வேற ஒண்ணு இல்ல சார், திருச்சி கோயம்புத்தூர் ட்ரங்க் ரோட்ல ஒரு ஆலமரத்துல ஒருத்தன் பரிதாபமா தூக்கு போட்டு தொங்குறான் சார். அவன் செத்து போயிட்டானா இல்லையான்னு கொஞ்சம் வந்து பாக்குறீங்களா? சார், இந்த பயங்கரமான ரவுடிய என் கையாலேயே பிடிச்சு ஜனாதிபதி கையால அவார்டு வாங்கணும்னு ராப்பகலா தூங்காம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தே, கடைசியில இப்படி அவார்டுக்கு அவார்டும் போய் ரிவார்டுக்கு ரிவார்டும் போய் கருவாடா வந்து கிடக்குறானே. ஏன் சார், இவனை யாரு சார் தூக்குல மாட்டி கொன்னு இருப்பா? ஒருவேளை நீயா தான் இருக்கும். ஐயோ ஏயா, அவன் யாருன்னு தெரிஞ்சா ஐயா போய் லவக்குன்னு புடிச்சுக்க மாட்டாரா? யாருன்னு தெரியாம தானே ஐயா குழம்பி போயிருக்காரு. அவர் என்னைக்கு குழம்பாம இருந்தாரு? என்னைக்கு தூட்டிக்கு வந்தாரோ அன்னைக்குல இருந்து கொலை பண்ணா. அது சரி, அநியாயமா செத்து கிடக்குறான். இவன் கூட்டாளிங்க யாருமே வரலையா? அதான் நாம வந்திருக்கோம் இல்லையா? ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? நாம அடக்கம் பண்ண வந்திருக்கோமே, அதை சொன்னேன். சீக்கிரம் மண்ணை போட்டு புளி மூடுங்கப்பா. அப்படியே வாயை மூடுங்க. வாங்கயா வாங்கய்யா. வாங்கயா. நம்ம அம்ஜத் தற்கொலை பண்ணிக்கல, அந்த இன்ஸ்பெக்டர் வேணும்னே பிளான் பண்ணி அவனை தூக்கில ஏற்றி கொண்டிருக்கான். நாம எவ்வளவோ எச்சரிக்கை செஞ்சோம், அதெல்லாம் மீறி அவன் நமக்கு சவால் விடலான்னா அவனை சும்மா விடக்கூடாது. பழிக்கு பழி, உயிருக்கு உயிர். அம்ஜத், அந்த இன்ஸ்பெக்டரை கொலை செஞ்சு அவர் ரத்தத்தால் உனக்கு அபிஷேகம் செய்யற வரைக்கும் எங்களுக்கு உறக்கம் கிடையாது. இது சத்தியம்.
ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? திருச்சி கோயம்புத்தூர் ட்ரங்க் ரோட்ல இருக்கிற ஒரு டீ கடையில ஒரு கொலை நடந்திருக்கு. கொலையா? ஆமா சார், படுகொலை. உடனே ஓடியாந்து அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்க. போன செத்து கிடக்கு சார். யோ ஏட்டு, செத்தாதாயா அது போனமே. நீ சில நேரத்துல போன மாதிரி தூங்குவியே, அந்த கேசாக்கு நினைச்சேன். பயமுடுங்க. என்னதியா? என்னதியா? ஏயா வந்தவன் தண்ணி அடிச்சிட்டு சிகரெட் குடிச்சிட்டு நின்னு நிதானமா கொலை பண்ணிருப்பான் போல இருக்கு. அவன் எல்லாத்தையும் நீதான் பண்ணிருப்பான் போல இருக்கு. என்ன மாதிரி? என்னடுங்க சார்? சார், நமக்கு கிடைச்சிருக்கிற சாட்சி ஆதாரத்தை வச்சு பார்த்தா கொலை செஞ்சது அம்ஜத்து தான்ங்கிறது இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் சொல்லுதே. அங்க கிடைச்சிருக்கிற கைரேகை பூத் அடையாளம் எல்லாமே அம்ஜத்துடையது தான் சார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இறந்து போன அம்ஜத்தை நாம தானே கூட இருந்து புதைச்சிருக்கோம். ஆமா, கடைசி மணி நான் தான் சார் நல்லனே. அப்போ இறந்த மாதிரி நடிச்சிருக்கானா? சார், சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? கொலை செஞ்சது அம்ஜத் இல்ல, அது அவனுடைய ஆவி. ஆவியா இல்லையாங்கிறத புதைச்செடுத்த தோண்டி பார்த்தா தெரிஞ்சிருது. தோண்டுங்கடா, தோண்டுங்கடா. இல்ல உங்களை தோண்டி விடுங்க. சீக்கிரமா தோண்டிங்க. ஓடியா. பயமா இருக்கு சார். பணம் இங்க பணமாவே இருக்கு. இவருடைய கைரேகை கால் ரேகை எல்லாம் கொலை நடந்த இடத்துல அப்படியே இருக்கு. எப்படி?
அத்தை, நம்ம கூட்டாளி 2 பேரையும் புத்திசாலித்தனமா கொலை பண்ணிட்டு நம்மளையும் தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கான் அந்த விஜயகுமார். அவனுக்கு இன்னைக்கே நான் கொள்ளி வச்சிட்டு வர்றேன் குரு. சொல்லாத. ஏய்,
ஏண்டா வெடி வச்சு என் குடும்பத்தையே அடியோட ஒழிக்க நினைச்சல்ல? இந்த பார், இப்ப இந்த வெடியை வச்சு உன் உயிரை எடுக்க போறேன். எஸ் சார், நான் தான். அந்த கொலையில எப்படி அம்ஜத் கைரேகை வந்தது ஆச்சரியப்படுறீங்களா? சொல்றேன். அம்ஜத் சமாதியை தோண்டி அவனுடைய கை ரெண்டையும் வெட்டி எடுத்தேன், அவருடைய ஷூவையும் எடுத்தேன். அந்த கை தோலை எடுத்து கிளவுஸ் ரெடி பண்ணி அந்த கிளவுஸ போட்டுக்கிட்டு தான் மீதி 3 பேரையும் கொலை செஞ்சேன். அதனாலதான் அத்தனை கொலையிலையும் அம்ஜத் கைரேகையும் ஷூ அடையாளமும் உங்களுக்கு கிடைச்சது. ஒரு மாஜி போலீஸ் ஆபீசர் இப்படி சட்டத்தை ஏமாத்தி கொலைகள் பண்ணிருக்கியே. சாரி சார், சட்டத்தையோ போலீஸையோ ஏமாத்துறதுக்காக அப்படி செய்யல. அந்த கொலைகாரங்களை தூக்கு கைத்துல ஏத்துற வரைக்கும் நான் தூங்க போறதில்ல அன்னைக்கு உங்ககிட்ட சத்தியம் பண்ணேன். அததான் இப்ப செய்து முடிச்சிருக்கேன். ஒரு போலீஸ் ஆபீசரா செய்ய முடியாததை இப்போ ஒரு சாதாரண மனுஷனா செய்திருக்கேன். அவ்வளவுதான். இதுக்கு சட்டம் உனக்கு என்ன தண்டனை கொடுக்கும் தெரியுமா? நான் செஞ்ச கொலைகளுக்கு உங்ககிட்ட எந்தவித ஆதாரமும் இல்லை. நான் நினைச்சா இப்ப கூட சுதந்திரமா சந்தோஷமா வாழ முடியும். ஆனா சட்டத்தை ஏமாத்திட்டு திருட்டுத்தனமா வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ப்ளீஸ் அரெஸ்ட் மீ. இன்ஸ்பெக்டர். எஸ்.